வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரவீனா, கௌரி விஸ்வநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தல் சற்று நேரத்திற்கு முன் வாக்குப்பதிவு தொடங்கியது. இன்று கூடுகிறது இலங்கை நாடாளுமன்ற அவசர கூட்டம். பயங்கரவாத தடுப்பு சட்டம் அமல்படுத்த வாய்ப்பு. ஊழல் தொடர்பாக விவாதம் நடத்த தயாரா? பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி சவால். தமிழகத்தில் பரவலாக கோடை மழை. வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தொடர் குண்டுவெடிப்பை தொடர்ந்து இலங்கையில் நள்ளிரவு முதல் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு தலைநகர் கொழும்புவில் உள்ள தேவாலயங்களில் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அப்போது 3 தேவாலயங்களில் சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்ததில் பலர் உடல் சிதறி உயிரிழந்தனர். இதேபோன்று கொழும்புவில் உள்ள 3 நட்சத்திர விடுதிகளிலும் அடுத்தடுத்து குண்டுகள் வெடித்தன. 8 இடங்களில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களில் 8 இந்தியர்கள் உள்பட 300க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். மேலும் 500க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். குண்டுவெடிப்பு தொடர்பாக இதுவரை 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேசிய தவ்ஹீத் ஜமாத் என்ற தீவிரவாத அமைப்புக்கு தாக்குதலில் தொடர்பு இருப்பதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. சில சர்வதேச தீவிரவாத இயக்கங்களும் தாக்குதலுக்கு பின்னால் இருப்பதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என இலங்கை அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் குண்டுவெடிப்பை தொடர்ந்து இலங்கை முழுவதும் பதற்றமான சூழல் நிலவுவதால் நள்ளிரவு முதல் அவசர நிலையை அமல்படுத்தி அதிபர் சிறிசேன உத்தரவிட்டுள்ளார். மேலும் முப்படைக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதிபர் தெரிவித்துள்ளார். தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இலங்கையில் இன்று தேசிய துக்க நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. தாக்குதல் தொடர்பான விசாரணைக்கு இலங்கை அரசுக்கு உதவுவதற்காக சர்வதேச போலீசார் கைரேகை நிபுணர்களுடன் இலங்கைக்கு விரைந்துள்ளனர். இதனிடையே தாக்குதல் நடத்த திட்டமிட்ட பயங்கரவாதிகள் அந்நாட்டில் இருந்து கடல் வழியாக தப்பித்து இந்தியாவுக்குள் வருவதை தடுக்க இந்தியா இலங்கை கடல் எல்லையில் இந்திய கடலோர காவல் படையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடற்படை கப்பல்கள், டோனியர், கண்காணிப்பு விமானம் ஆகியவை ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே இலங்கையில் உள்ள சுற்றுலா தலங்களில் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதால் அங்கு சுற்றுலா சென்றுள்ளவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அமெரிக்கா, கனடா ஆகிய நாடுகள் தங்கள் நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளன. இதனிடையே குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து இலங்கை நாடாளுமன்ற அவசர கூட்டம் இன்று நடைபெறுகிறது. பயங்கரவாத தடுப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. குண்டுவெடிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கேரளா, குஜராத் உள்ளிட்ட 15 மாநிலங்களில் உள்ள 116 மக்களவைத் தொகுதிகளில் 3வது கட்ட வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. முதல் கட்டமாக கடந்த 11ஆம் தேதி 20 மாநிலங்களில் 91 தொகுதிகளுக்கும், 2வது கட்டமாக தமிழகம் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 96 தொகுதிகளுக்கும் கடந்த 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் 3வது கட்டமாக கேரளா, குஜராத், கோவா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஒடிசா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட 13 மாநிலங்களிலும், தத்ரா நகர் ஹைவேலி, டாமன்டையூ ஆகிய 2 யூனியன் பிரதேசங்களிலும் மொத்தம் 116 தொகுதிகளில் சற்று முன் வாக்குப்பதிவு தொடங்கியது. மாலை 5 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைகிறது. தேர்தலையொட்டி ஒட்டுமொத்தமாக 2,10,000 வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 1640 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மொத்தம் 18,85,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் சிசிடிவி கேமராக்கள் மூலமும் வாக்குப்பதிவு கண்காணிக்கப்படுகிறது. 3வது கட்ட தேர்தலில் முக்கியமான வேட்பாளர்களாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அமேதி மற்றும் வயநாடு தொகுதிகளிலும், பாஜக தலைவர் அமித்ஷா குஜராத்தின் காந்தி நகர் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இதேபோன்று உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வரும் சமாஜ்வாதி கட்சியின் தலைவருமான முலாயம் சிங் யாதவ் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மெயின்புரி தொகுதியில் போட்டியிடுகிறார். தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் மே மாதம் 23ஆம் தேதி எண்ணப்படுகின்றன.
ஊழல் தொடர்பாக பிரதமர் மோடி தம்முடன் விவாதம் நடத்த தயாரா என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் சவால் விடுத்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, ஊழல் விவகாரம் தொடர்பாக தன்னுடன் 15 நிமிடங்கள் விவாதம் நடத்த மோடி தயாரா என கூறினார். தமது சவாலை ஏற்று ஊழல் தொடர்பாக பேச வருமாறு பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார். ரஃபேல் போர் விமான ஒப்பந்த விவகாரத்தில் இருந்தும் தம்முடன் விவாதம் நடத்த வருமாறு பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி தொடர்ந்து சவால் விடுத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. भ्रष्टाचार पे मुझसे 15 मिनट डिबेट करने, भ्रष्टाचार पे ओपन डिबेट, एक मैं होऊंगा, एक नरेंद्र मोदी होंगे, बात करेंगे, 15 मिनट बात होगी। मैं आपको बता रहा हूं, नरेंद्र मोदी जी हिंदुस्तान के सामने अपना मुंह नहीं दिखा पाएंगे। नरेंद्र मोदी जी आइए, चैलेंज उठाइए, आइए भ्रष्टाचार पे बात करें। தீவிரவாதத்திற்கு முடிவு கட்ட அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி, பால்கோட் வான்வழி தாக்குதலுக்கு சான்று கேட்டு எதிர்க்கட்சிகள் நாட்டை கீழ்நிலைக்கு கொண்டு செல்வதாக குற்றம் சாட்டினார். தீவிரவாதத்திற்கு முடிவு கட்ட அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். நேர்மையான அரசை நடத்துவது என்பது நாட்டில் சாத்தியம் என தேசிய ஜனநாயக கூட்டணி நிரூபித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முத்ரா திட்டத்தின் கீழ் ஏழைகள், பழங்குடியினர் மற்றும் இளைஞர்களுக்கு கடன் வழங்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். குறைந்தபட்ச வருவாய் உறுதி திட்டம் மூலம் புதிய வேலை வாய்ப்பு பெருகும் என முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒட்டுமொத்த உள்ளூர் உற்பத்தியில் குறைந்தபட்ச வருவாய் உறுதி திட்டத்திற்கு 1.2% முதல் 1.5% வரை செலவாகும் என தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த புதிய வரிகள் போட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தால் ஒவ்வொரு இந்திய மக்களுக்கும் கௌரவமும் மரியாதையும் ஏற்படும் என்றும் ஏழைகளுக்கு பொருளாதார சுதந்திரத்தை அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தை உயர்த்த குறைந்தபட்ச வருவாய் உறுதி திட்டம் பயன்படும் என்றும் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த 48 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையில் நேற்றிரவு ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்தது. இதனால் வெப்பம் சற்று தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதனிடையே சேலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து 4வது நாளாக சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர் மழையால் வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவுகிறது. இதனிடையே திருப்பூர் மாவட்டம் பல்லடம், மங்கலம், வெள்ளக்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் குளுமையான சூழல் நிலவுகிறது. இதனால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதனிடையே வேலூர் மாவட்டத்தில் வெயில் வாட்டி வந்த நிலையில் ஆம்பூர், காட்பாடி, லத்தேரி, குடியாத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவுகிறது. தொடர்ந்து மழை பெய்தால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கோவையில் தொடர்ந்து 3 நாட்களாக கோடை மழை பெய்து வருகிறது. மாங்கரை, உக்கடம், காந்திபுரம், இடையார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் நகரில் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவண்ணாமலையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் ஜவ்வாது மலை, வேங்கிக்கால், மல்லவாடி, வேட்டவலம், கீழ்பெண்ணாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. தொடர்ந்து மழை பெய்தால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என பொதுமக்கள், விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. அரூர், பென்னாகரம், பாலக்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் 3வது நாளாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர் மழையால் குளுமையான சூழல் நிலவுகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு ஆண்டாக மழை பொய்த்து போனதால் கடும் வறட்சி நிலவி வந்தது. இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது.
இதனால் வெப்பம் சற்று தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஈரோடு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். திருவிழா கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் பலியான விவகாரம். கோவில் நிர்வாகி கைது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி அருகே கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் கோவில் நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே முத்தையம்பாளையம் கிராமத்தில் உள்ள வாழ வைக்கும் வண்டித்துறை கருப்பண்ணசாமி கோவில் சித்ரா பௌர்ணமி விழா கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது. கோவில் பூசாரி வழங்கும் பூஜை செய்யப்பட்ட பிடிகாசை வாங்குவதற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 4 பெண்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். மேலும் 12 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த துறையூர் காவல்துறையினர் கோவில் பூசாரி தனபால் என்பவரை கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் ஒரு சமூகத்தினர் குறித்து அவதூறாக பேசி வாட்ஸ்அப்பில் ஆடியோ வெளியிட்ட விவகாரம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பொன்னமராவதியில் ஒரு சமூகத்தினர் குறித்து சிலர் அவதூறாக பேசி வாட்ஸ்அப்பில் ஆடியோ வெளியிட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர்களை கைது செய்ய கோரி ஒரு பிரிவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கடைகள் சூறையாடப்பட்டதுடன் அரசு பேருந்துகள், போலீஸ் வாகனங்கள் கல்வீசி தாக்கப்பட்டன. போராட்டக்காரர்கள் காவல்துறையினர் மீது கற்களை வீசி தாக்கியதில் 3 பேர் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து பொன்னமராவதியை சுற்றியுள்ள 49 கிராமங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இருப்பினும் அவதூறாக பேசியவர்களை கைது செய்ய கோரி குறிப்பிட்ட சமூகத்தினர் ஆங்காங்கே தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வாட்ஸ்அப் ஆடியோ வெளியிட்ட விவகாரம் தொடர்பாக புதுக்கோட்டையை சேர்ந்த குகன் என்பவரை தஞ்சாவூர் போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து பட்டுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டார். திருவண்ணாமலை அருகே ஜீவ சமாதி அடைந்த 16 வயது சிறுவனின் உடல் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. ஆரணி அருகேயுள்ள ராமநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் என்பவரின் மகன் தனநாராயணன். ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாட்டுடன் இருந்துள்ள அவர் கடந்த மாதம் 24ஆம் தேதி வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தார். அவரது உடலை தீயணைப்புத்துறையினர் மீட்டனர். இதனைத் தொடர்ந்து தனநாராயணனின் குருவாக கருதப்படும் சிவானந்தா பரமேஸ்வரா ஆசிரமத்தைச் சேர்ந்த பழனி எனும் சாமியார் தனநாராயணன் இறக்கவில்லை என்றும் கடவுளின் ஆசை பெற்ற அவர் ஜீவ ஜல சமாதி அடைந்து விட்டதாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து தனநாராயணன் இறந்த இடத்திலேயே அவரது பெற்றோர் ஜீவ சமாதி அமைத்து வழிபட்டு வருகின்றனர். சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோ தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டது. இதில் சிறுவன் விபத்தில் உயிரிழந்தது உண்மைதான் என ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சிறுவனின் உடல் ஆட்சியர் தலைமையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. மயிலாடுதுறை அருகே சாலையை சீரமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள திருவாலங்காட்டில் ரயிலடி தெரு, கன்னிக்கோவில் தெரு, அளவுதடி தெரு, வள்ளுவன் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 1000 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அவர்கள் தங்களது கிராமங்களுக்கு செல்வதற்கு ரயில்வே ரோடு அருகே உள்ள இடத்தில் சாலை அமைத்து தர வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இரட்டை ரயில் பாதை அமைப்பதால் அந்த பணி தடைப்படும் ஆபத்து உருவாகியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலையை சீரமைக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட ஒரு 1000 குடும்பம் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. திடீர்னு ரயில்வே டிபார்ட்மெண்ட் இந்த பாதையை மறைக்கிறதுக்கு ஐடியா பண்ணியிருக்காங்க. யாராவது ஒரு இறந்து போயிட்டாங்கன்னா மாற்று சமூகத்துக்கு சேர்ந்து போனோம்னா மிகப்பெரிய கலவரம் உண்டாகும். அதனால எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமாக அந்த பாதை இருந்து கொண்டு இருக்குது. இப்போ திடீர்னு அடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு பாதை வரணும், இல்லை மாற்று பாதை வரணும். தமிழக அரசு மாற்று பாதை எங்களுக்கு உடனே செஞ்சு கொடுத்தாங்கணும். சிவகங்கை அருகே எரிவாயு நிரப்பும் ஆலையில்
பாதுகாப்பு குறித்து ஊழியர்கள் மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகேயுள்ள சீரத்தாங்குடியில் இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு சொந்தமான எரிவாயு நிரப்பும் ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான கேஸ் சிலிண்டர்கள் நிரப்பப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. இங்கு 6 மாதத்திற்கு ஒருமுறை பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடத்துவது வழக்கம். அதன் அடிப்படையில் கூட்டு பயிற்சி நடைபெற்றது. இதில் அபாய சங்கு ஒலிப்பது, வாயு வெளியாகும் பகுதிகளில் தானியங்கி தண்ணீர் தெளிப்பது, பாதிக்கப்பட்ட ஊழியர்களை மீட்பது உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் சக ஊழியர்களுக்கு நடத்தி காண்பிக்கப்பட்டது. இந்த பயிற்சியின் மூலம் ஊழியர்கள் மற்றும் சுற்றுப்புற மக்களை பாதுகாப்பது குறித்து செயல்முறை விளக்கமும் அளிக்கப்பட்டது. தீத்தடுப்பு மாதிரி தீத்தடுப்பு ஒத்திகை வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் நடத்துகிறோம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் ப்ளஸ் ஃபயர் ஸ்டேஷன், ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் சேஃப்டி, அப்புறம் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஸோ இது வந்து சுற்றியுள்ள கிராம மக்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்கும். சைரன் ஒலிக்கிறது எதுக்காக ஒலிக்குது, ஏதோ பிரச்சனை, அது மறுபடியும் அந்த ஸ்டாப்பேஜுக்காக ஒரு சைரன் கொடுப்போம், ஆல் கிளியர் சைரன், அதுவும் அவங்களுக்கு வழக்கம் இருக்குது. கேனான் கேமரா தயாரிப்பு நிறுவனத்தின் புதிய வர்த்தக தீர்வு மையம் சென்னை அண்ணா சாலையில் திறக்கப்பட்டுள்ளது. கேனான் புகைப்பட கருவிகளை தயாரிக்கும் நிறுவனம் பல்வேறு விதமான புதிய வகை கேமராக்களை அறிமுகம் செய்து வருகிறது. இதற்கான வணிகத்தை பெருக்கும் வகையில் புதிதாக வர்த்தக தீர்வு மையம் தமிழகத்திலேயே முதல் முறையாக சென்னை அண்ணா சாலையில் திறக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நிறுவனத்தின் இந்திய பிரிவு துணைத் தலைவர் பாஸ்கரன், கேனான் நிறுவனத்தின் கேமராக்கள், பிரிண்டர்கள், ஜெராக்ஸ் இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றின் உண்மையான பொருட்களை வாங்கவும் போலியான பொருட்களை வாங்குவதை கண்டறியவும் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இப்போ வந்து நிறைய மல்டி ஃபங்க்ஷன் காப்பியர்ஸ் இருக்குது, நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. அது இல்லாமல் இப்போ கேனன் வந்து லாட் ஆஃப் பீப்புள் வந்து வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் சம்டைம் ஒரிஜினலாக டூப்ளிகேட் கூட தெரிய மாட்டேது. ஸோ அவங்களுக்கு ஒரு அடையாளமாக இந்த ஒரு ஷோரூம் வந்து இட்ஸ் ஒரிஜினல் ஷோரூம். கேனன் ப்ரீமியம் பார்ட்னர் has opened this showroom. இந்த ஷோரூமில் என்ன எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 40,000 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் வரைக்கும் ஒர்த்துள்ள ப்ராடக்ட்டு எல்லாமே டிஸ்பிளே ஆகிருக்கு. சேலம் அரசு கலைக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த மாணவ மாணவியர் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெற்று சென்றனர். சேலம் அரசு கலைக்கல்லூரியில் பொருளாதாரம், வரலாறு, தமிழ், ஆங்கிலம் என 19 பாடப்பிரிவுகளில் சுமார் 4530 இடங்கள் உள்ளன. முதுகலை படிப்பில் 900 இடங்கள் உள்ளன. நடப்பு கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு மூலம் நடைபெறவுள்ள நிலையில் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டிற்கான 13,000 விண்ணப்பங்கள் தயார் நிலையில் உள்ளதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவையாற்றில் நடைபெற்ற ஐயாரப்பர் கோவில் சித்திரை திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் உள்ள தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான அறம் வளர்த்த நாயகி உடனுரை ஸ்ரீ ஐயாரப்பர் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி நாள்தோறும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சபஸ்தானம் நேற்று நடைபெற்றது. இதில் திருசோற்றுத்துறை, திருவேதிக்குடி, திருக்கண்டியூர், திருப்பூந்துருத்தி உள்ளிட்ட 7 ஊர் சுவாமிகளும் திருவையாறு காவிரி கரையில் எழுந்தருளி அருள் பாலித்தனர். இதேபோன்று மயிலாடுதுறை அருகே அரையபுரத்தில் உள்ள பழமை வாய்ந்த சீதளாம்பிகை மாரியம்மன் கோவில் திருவிழாவில் பக்தர்கள் ஆர்வமுடன் நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவின் 8ஆம் நாள் நிகழ்வான நேற்று தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அலகு காவடி, சக்தி கரகம் ஆகியவை ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்தன. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர்.
இதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். விழாவை முன்னிட்டு பெருமாள் நாள்தோறும் ஸ்ரீதேவி பூமாதேவியருடன் எழுந்தருளி அருள் பாலித்தார். இதேபோல் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் உள்ள புகழ்பெற்ற கோதண்டராமர் திருக்கோவில் விழா விமர்சையாக நடைபெற்றது. சித்திரை திருவிழாவையொட்டி நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். பாஜகவில் அண்மையில் இணைந்த இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் கிழக்கு தில்லி மக்களவை தொகுதியில் போட்டியிடுகிறார். மக்களவைத் தேர்தலில் தில்லியில் போட்டியிடும் வேட்பாளர்களை பாஜக அறிவித்துள்ளது. கிழக்கு தில்லி தொகுதியில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீரும் புதுதில்லி மக்களவைத் தொகுதியில் மீனாட்சி லேக்கியும் போட்டியிடுகின்றனர். இதேபோன்று இந்திய குத்துச்சண்டை வீரர் விஜேந்தர் சிங் தெற்கு தில்லி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுகிறார். நல்லெண்ண அடிப்படையில் 3வது கட்டமாக 100 இந்திய மீனவர்களை பாகிஸ்தான் விடுதலை செய்துள்ளது. புல்வாமா தாக்குதல் சம்பவத்தால் இரு நாடுகள் இடையே பதற்றம் நிலவியது. அதனை தணிக்கும் வகையில் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள 360 இந்திய மீனவர்களும் 4 கட்டமாக விடுவிக்கப்படுவார்கள் என பாகிஸ்தான் அறிவித்தது. அதன்படி முதல் கட்டமாக கடந்த 7ஆம் தேதி 100 மீனவர்களும், 2ஆம் கட்டமாக 14ஆம் தேதி 100 மீனவர்களும் விடுவிக்கப்பட்டனர். தற்போது 3வது கட்டமாக 100 மீனவர்களை பாகிஸ்தான் விடுதலை செய்துள்ளது. மீனவர்கள் அனைவரும் அட்டாரி வாகா எல்லையில் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பேராசிரியர் நிர்மலா தேவி நீதிபதிகளிடம் நேரில் விளக்கம் அளித்தார். மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த பேராசிரியர் நிர்மலா தேவியின் வழக்கை சிபிஐ விசாரிக்க வலியுறுத்தி இந்திய ஜனநாயக மாதர் சங்க நிர்வாகிகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தபோது நிர்மலா தேவியிடம் கூடுதல் விளக்கம் பெற வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். நேற்று நடைபெற்ற விசாரணையில் நீதிபதிகள் கிருபாகரன், எஸ் சுந்தர் ஆகியோரிடம் நிர்மலா தேவி விளக்கம் அளித்தார். கரூரில் உள்ள விஸ்வகர்மா சித்தி விநாயகர் கோவிலில் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக உற்சவர் மூலவர் சுவாமிகளுக்கு விசேஷ மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விநாயகருக்கு நடத்தப்பட்ட கற்பூர ஆரத்தி மற்றும் கோபுர ஆரத்தி நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் ராஜஸ்தானை வீழ்த்தி தில்லி வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பிலிப்பைன்ஸ் நாட்டின் கலுசான் தீவில் 6.3 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. கலுசான் தீவை மையமாக கொண்டு பூமிக்கடியில் 40 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் காரணமாக பல கட்டிடங்கள் குலுங்கின. இதனால் பீதியடைந்த ஆயிரக்கணக்கான மக்கள் சாலைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். அங்குள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடம் முழுவதும் குலுங்கிய காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. அந்த வீடியோவில் நிலநடுக்கத்தால் உயர்ந்த கட்டிடத்தின் மேலிருந்து தண்ணீர் கொட்டுவது போன்றிருந்தது. நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை. ஆசிய தடகள போட்டிகளில் 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தமிழக வீராங்கனை தங்கப்பதக்கம் வென்றார். கத்தார் நாட்டின் தோஹா நகரில் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. நேற்றைய முதல் நாள் போட்டியில் ஓட்டப்பந்தயம், தடை தாண்டும் குதிரை ஓட்டம், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தமிழக வீராங்கனை கோமதி மாரிமுத்து தங்கப்பதக்கம் வென்றார். குண்டு எறிதல் போட்டியில் இந்திய வீரர் தஜிந்தர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இதில் 3000 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீரர் அவினாஷ் சாபல், ஈட்டி எறிதல் பிரிவில் அனுராணி ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் MP பூவமாவும், 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஃபரூல் சௌத்ரியும், 10000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முரளிகுமாரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்றிரவு 40வது லீக் ஆட்டத்தில் தில்லி அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது.
ராஜஸ்தான் அணியின் தொடக்க வீரர்களாக ரஹானேவும் சாம்சனும் களமிறங்கினர். சாம்சன் ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டமிழந்தார். ரஹானே பவுண்டரிகளும் சிக்சர்களுமாக விளாசி சதம் அடித்தார். 20 ஓவர்கள் முடிவில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 191 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக ரஹானே 105 ரன்களும் ஸ்மித் 50 ரன்களும் எடுத்தனர். தில்லி தரப்பில் ரபாடா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 192 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தில்லி அணியின் தொடக்க வீரர்களாக ஷாவும் ஷிகர் தவானும் களமிறங்கினர். இருவரும் அணிக்கு நல்ல தொடக்கத்தை தந்தனர். பின்னர் களமிறங்கிய பேண்ட் சிறப்பாக விளையாடி அணியின் வெற்றிக்கு வித்திட்டார். 19.2 ஓவர்களில் தில்லி அணி 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 193 ரன்களை எடுத்து 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக பேண்ட் 78 ரன்களும் ஷிகர் தவான் 54 ரன்களும் எடுத்தனர். ராஜஸ்தான் தரப்பில் கோபால் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் சற்று நேரத்திற்கு முன் வாக்குப்பதிவு தொடங்கியது. இன்று கூடுகிறது இலங்கை நாடாளுமன்ற அவசர கூட்டம். பயங்கரவாத தடுப்பு சட்டம் அமல்படுத்த வாய்ப்பு. ஊழல் தொடர்பாக விவாதம் நடத்த தயாரா? பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி சவால். தமிழகத்தில் பரவலாக கோடை மழை. வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் பகல் 1 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.